5 சங்கத்தின் சார்பாக மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் ஐயா அவர்களுக்கு பணிவான காலை வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடந்த 10 ஆண்டுகால ஆட்சியில் 2011 முதல் 2021 வரை தமிழ்நாடு தனியார் பள்ளிகளுக்கு டிடிசிபி நகரப்புற ஊரகத்துறையில் பள்ளி கட்டடங்களுக்கு பெறப்பட வேண்டிய கட்டிட அனுமதி பெறாத பள்ளிகளுக்கு கட்டப்பட்ட பள்ளி கட்டிடங்களுக்கு விதிவிலக்கு அரசாணைகள் வழங்கப்பட்டு அங்கீகார ஆணைகள் வழங்கப்பட்டன. தமிழ்நாடு தனியார் பள்ளிகளுக்கு மண்டல வாரியாக தாளாளர்களை நேரில் அழைத்து 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வழங்க தற்காலிக அங்கீகாரத்தை வழங்கப்பட்டது ஐயா எடப்பாடியார் காலத்தில் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயத்தில் தற்போதைய 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் அந்த சந்தோஷம் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்பதை வருத்தத்துடன் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்கனவே அனுமதி பெற்ற நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தனியார் பள்ளிகளுக்கு 2022 பிறகு தற்காலிக அங்கீகாரம் வழங்கப்படவில்லை. அதற்கு நிறைய காரணங்கள் பள்ளி இயக்குனர் அலுவலகத்தால் சொல்லப்பட்டாலும் கூட ஏற்கனவே இந்த பள்ளிகள் தமிழக அரசின் அனுமதியோடு நடைபெற்று வருவதால் எவ்வித காலதாமதம் இல்லாமல் மாணவர்கள் நலன் கருதி உடனடியாக தமிழக அரசால் அனுமதி பெற்ற அனைத்து பள்ளிகளுக்கும் தற்காலிக அங்கீகாரத்தை வழங்க ஆவணம் செய்ய வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆர்டி பாடத்திட்டத்தின் கீழ் 2023, 24, 24, 25 ஆகிய 2 கல்வி ஆண்டுகளின் 4 தவணையாக தரப்பட வேண்டிய கல்வி கட்டணத்தை பள்ளிகளுக்கு உடனடியாக விடுவிக்க வேண்டும். இந்த கல்வி ஆண்டில் 2025, 26 ஆர்டிஐ 25% இலவச சேர்க்கையை உடனடியாக நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். ஆர்டிஐ திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ள தற்போது சுமார் 8500 பள்ளிகளில் யூகேஜி டு 8ஆம் வகுப்பு வரை படித்து வரும் சுமார் 4 லட்சம் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் ஆர்டிஐ ஆக்டின் படி அவர்களில் 8ஆம் வகுப்பு முடியும் வரை ஆர்டிஐ கட்டணத்தை பின்பற்றி எவ்வித இடையூறுமின்றி தொடர்ந்து பள்ளிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று ஐயா அவர்களின் பணிவுடன் சமர்ப்பிக்கிறோம். ஐயா ஒரே பாயிண்ட், 2023, 24 ஆண்டிற்கு 9/7/2024 அன்று சுமார் 425 கோடிக்கு தமிழக அரசு நிதி ஒதுக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டு அத்தொகை எஸ்பிடி சிக்ஷா அபிபேன அலுவலகத்திற்கு வந்து பள்ளிகளுக்கு விடுவிக்காமல் தருவாயிலிருந்து பொழுது மத்திய அரசு கல்வி நிதி வழங்கவில்லை என நிறுத்திவிட்டார்கள். மேற்கொண்ட தொகை மீண்டும் அரசுக்கு சென்று விட்டதாக தகவல். நர்சரி பிரைமரி ஸ்கூல் வச்சிருக்கிறீங்க, ரொம்ப சிரமப்படுறாங்க ஐயா. நீங்க எல்லாம் இருக்கும்போது அந்த ஆர்டி அமௌண்ட் வருடம் வந்துடும். இப்பெல்லாம் இந்த கொரோனா பீரியட்லயே ஐயா காலத்துல வந்தது. இப்பெல்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. சில நர்சரி பிரிவுகள் வந்து ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க. அதுக்கு ஐயா பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம்.